பெங்களூருவைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ தேவையான பாதுகாப்பை வழங்கும்படி மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள் ஒன்றாக பழகி ஓரினச் சேர்க்கையாளர்களாக இணைந்து வாழ்வது அயல் நாடுகளில் சர்வசாதாரணமாகிவிட்டது. இத்தகைய நவநாகரீக கலாச்சாரம் இந்தியாவில் மறைபொருளாக இருந்தாலும் இப்பொழுது நீதிமன்ற படியேறி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த சிறுமி பருவ வயதை எட்டிய பொழுது தனது பால் உணர்வில் மாற்றம் நிகழ்வதை உணர்ந்துள்ளார். தன்னை ஆணாக உணர்ந்த அந்த பெண் வருண் என பெயரை மாற்றியதோடு தோற்றத்தையும் ஆண் போல மாற்றிக்கொண்டார். தன்னை ஆணாக உணர்ந்த வருண் என்ற இளம் பெண்ணும் மாலினி என்ற இளம் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு இணையாக வாழும் இந்திய கலாச்சாரத்தில் மாலினி வருண் ஜோடியின் முடிவு அவர்களின் பெற்றோருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. மாலினியும் வருணும் திருமணம் செய்து கொள்ளும் முடிவிற்கு இருவர் வீட்டிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு வந்த மாலினி வருண் ஜோடிக்கு தனியார் அறக்கட்டளை நிர்வாகியான திருநங்கை பாரதி கண்ணம்மா உதவ முன் வந்தார். 2 பெண்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அதில் ஒரு பெண் ஆணுணர்வோட இருக்கிறாங்க. 2 பேரும் நட்பு ரீதியாக பழகினதை அவங்க வீட்டில் அனுமதிக்காதனால உயிருக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. காலையில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சம்படி ரெஃபர் டு மை ட்ரஸ்ட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அது சட்ட ரீதியாக அவங்க போத் ஆர் மேஜர். அவங்க 2 பேரும் உரிமையோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. மாவட்ட சட்ட பணிகள் ஆணையக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான பன்னீர்செல்வம் முன்பு மாலினி வருண் ஜோடி ஆஜராகி தாங்கள் சேர்ந்து வாழ முடிவு எடுத்திருப்பதை தெரிவித்தனர். அதற்கான நிபந்தனைகளை தாங்கள் ஏற்க தயார் எனவும் நீதிபதியிடம் அந்த இளம் பெண்கள் தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ தேவையான பாதுகாப்பை வழங்கும்படியும் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஓர் பாலினத்தவரும் மனம் ஒன்றி வாழ சட்டம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் தங்கள் உயிருக்கு பெங்களூருவில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் மாலினி வருண் ஜோடி மதுரையில் தங்கி வாழ முடிவெடுத்திருக்கின்றனர்.